எம்பெருமான் காகபுசுண்ட மகரிஷி காக்கக்கூடிய காகமுனி இருக்கக்கூடிய இடன்றேன். அவர் சொன்ன வார்த்தைகளை தான் நான் கிளிப்புள்ள மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அனுபவத்தில் சொல்கிறேன். இவங்க பணம் கெடுப்பாங்க, காய்ச்சி கெடுப்பாங்க. என்னத்த பணம், என்ன பணம், என்ன பணம், என்ன பணம், என்னங்க பணம், பெரிய பணக்காரன், பெரிய கொஞ்சம் நிதானித்து கொஞ்சம் வாசித்தா தப்பிச்சிக்கலாம். இந்த பணத்துக்கு ஆசைப்படாதீங்க. ரெண்டாவது, அதிகாரன்ற வார்த்தையே உபயோகப்படுத்தாதீங்க. எவ்வளோக்கு சேவை செய்யணுமோ அவளுக்கு உண்மையாக சேவை செய்யுங்க. இல்லைன்னா உங்களை வந்து லிஸ்ட்லேருந்து தூக்கிடுவாங்க, அவ்வளோதான். இப்போல்லாம் ஆட்டோமேட்டிக் சிஸ்டங்க. இப்போ யாரும் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ண வேணாம், பட்டன்லேயே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிப்போகுது. இப்போல்லாம் கொஞ்சம் இங்கே தான் ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்தில் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுங்க. இப்போல்லாம் வந்து அண்டர்டேக் பண்ணிட்டாங்க. ட்ரான்ஸ்ஃபர் சொல்கிறது இடத்த சொல்கிறீங்களா இல்லை எல்லா ட்ரான்ஸ்ஃபர், ஆல் ட்ரான்ஸ்ஃபர். வேஸ்ட்டுலாம் வேஸ்ட் எதுக்குங்க? பிளாஸ்டிக் குப்பையெல்லாம் வாரி போட்டு பாவம் திமிங்கில வயிற்றுல ஒவ்வொரு மூட்டை கிடக்குது பிளாஸ்டிக். ஆமாம், என்ன அதுக்கு சாப்பிட்ற சாப்பாடு பூரா இவனுக்கு சாப்பிட்டு போடுறானுங்க. அதுக்கு என்ன பண்ணுவோம், கடலுக்குள்ளே நீச்சல் அடிச்சுக்கணும். என்னங்க, அது மாதிரி எச்சரிக்கையாக நம்ம இருக்கணுங்க. இப்படியே தான் நம்ம வாழணும்னு வாழக்கூடாது. இன்னொரு பெரிய இது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆந்திராவிலிருந்து தமிழகத்தை நோக்கி புயல் வருகிறதுன்னு சொன்னால் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். எச்சரிக்கைன்னா இனிமேல் அதான் வாழ்க்கை. எந்த நேரம் எது நடக்குமோ என்று மனிதன் அஞ்சு வாழ்வான்னா, குருவை பிடிச்சிக்கோ, குருநாதரை பிடிச்சிக்கோ, சித்தர்களை பிடிச்சிக்கோ, மகானில் பிடிச்சிக்கோ. உங்கள் தாய் தந்தையர் நல்ல ஞான மார்க்கத்தை இருந்து அவங்க பேச்சை கேளுங்க. சும்மா அந்த செல்ஃபோனை பார்த்துட்டு 2 வயசு குழந்தைக்கு அது கேட்குது. 2 வயசு குழந்தை, ஒரு வயசு குழந்தைக்கு எங்கள் சொந்தக்கார பொண்ணு ஒன்று, அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த சோறு ஊட்டுறதுக்கு அந்த செல்ஃபோன் அந்த குழந்தைக்கு கொடுத்துருச்சு. எவ்வளோ பெரிய ஒரு தப்புங்க. குழந்தைய இல்லைங்க, இன்றைக்கி 90% இந்த செல்ஃபோனால் வந்து கெட்டது தான் அதிகமாக தவிர நன்மை பெற்றவர்கள் யாருமே இல்லைங்க. உடனே பறக்கணும், உடனே வானத்தில் பறக்கணும். சினிமா படம், இங்கிலீஷ் படம் பறக்கிற மாதிரி எடுத்தால் உடனே வானத்துலேருந்து அப்படியே மேகத்துலேருந்து அப்படியே பறக்க முடியுமா? மூஞ்சி கை காலெல்லாம் உடையும். அந்த மாதிரி கதை வாய்ப்பு மனுஷன் வாழ்க்கை. ஆசை, பேராசை. ஒரு சின்ன இது சொல்லலாம் சார். சொல்லுங்கள். அது சரியாக தவறாக தெரில, எனக்கு பட்டதுக்கு இப்போ பழைய கவிஞர்களோடது தான் அது. காட்டில் நிலவாய் கடலில் மழையாய் இருந்தால் யாருக்கு லாபம், பகையில் துணையாய் பசியில் உணவாக இருந்தால் ஊருக்கு லாபம்னு சொல்கிறாங்க. இதை பற்றி என்ன சொல்கிறீங்க சார்? இப்போ எனக்கு வந்து என் மண்டை பூரா எனக்கு நீங்கள் என்ன பேசுனே எனக்கு மைண்ட்லேயே வரல. இப்போ நான் ஒரு உலகத்தில் கிடக்கிறேன். அந்த உலகத்தில் நான் என்ன உலகத்தில் இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, சொல்லுங்கள் சார். இப்போ அங்கே இருக்கிற ஊர் இங்கே வரப்போகுது, இங்கே இருக்கிற ஊர் அங்கே போக போகுது.